நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணை அவரால் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ல தள்ளப்படுறாரு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரே எவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஆனா அவரால் முடியல. ஆனா இந்த ஒரு தருணத்துல கரெக்டா நம்ம கௌதம் தான் இந்த பிரச்சனை மாட்ட போறாருன்னு சொல்லிட்டு கௌதம்கே தெரியுக்கானுங்க. என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு இலக்கிய அனுப்புறாங்க. அதெல்லாம் அந்த அவரக்கொட்டையெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. ஒரே வார்த்தை என் பொண்ணை இவன் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேல பழி போட்டு போலீஸ் ஒரு பக்கம் வர வச்சாங்க. ஆனா நம்ம கௌதம் ஒரு பக்கம் நல்ல விதமா அந்த ரூம்ல ஆப்போசிட்ல கரெக்டா அந்த ஜன்னல் வெளில சிசிடிவி கேமரா தெரியுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பாத்துறாரு. எப்பாடா இப்பதான் உயிர் வந்த மாதிரி சிசிடிவி கேமரா எடுத்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. போலீஸும் எடுத்து பாக்குறாங்க. அதுல அந்த பொண்ணே தான் போய் போட்டு வந்து எல்லாமே தெரிய வருது. நம்ம கௌதம் முடிஞ்ச வரைக்கும் போய் காப்பாத்தி இருக்காரு. ஆனா அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாங்க சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த அப்பாவுக்கு அந்த பொண்ணவே பிடிக்காது இல்ல. அதனால ஏன்னா அந்த பொண்ணை பிடிக்காதுன்னா, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி வேற லவ் பண்ண இருக்கு. அந்த லவ் பிடிக்காதனால அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பையனும் மறந்துட்டு போய் அந்த பொண்ணுக்கு புது வாழ்க்கை அனுப்பிச்சு தரலாம், இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு அனுப்பி கொஞ்ச நாள் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளான்ல நம்ம கௌதமா செக் வைக்கலாம்னு பாக்குறாங்க. கௌதம் சிக்காம தப்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் புரிய வருது அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு பொண்ணை விசாரிச்சு அந்த பொண்ணு வந்து மேஜருங்க. அந்த விஷயமும் தெரிய வந்து போலீஸ் வாடி அந்த பொண்ணு மேஜர், அந்த பொண்ணு யாரை விரும்புறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களவே அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகிட்ட சொல்லிடுறாங்க. அவர் வந்து ஒரு பக்கம் சைலண்டா ஒரு பக்கம் இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம இலக்கியாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இலக்கியா வேகமா வராங்க. என்னப்பா உங்களை நம்பி என் வீட்டுக்காரன் அனுப்பணும், ஆனா என் வீட்டுக்காருக்கு சரியான படம் புகட்டிங்க, இதுவே எனக்கு போதும். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சரி ஓகே, உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன், ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மனசொடைஞ்சு பேச ஆரம்பிச்சிடறாங்க. சரி ஓகே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன், என்னால எல்லாத்தையும் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட்ல இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவர் வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கேக்கு போன் பண்றா. எஸ்எஸ்கேக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் என்ன பிளாக்மெயில் பண்ணிருக்கான்பா, அவன் தொல்லை தாங்க முடியல, அவனை எதனா ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. என்னமா பிளாக்மெயில் பண்றான், எதை வச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அதை சொல்லவே இல்லை. அதை சொன்னாதானமா நான் எதனா ஒண்ணு பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படிதான்ப்பா நான் பிரெக்னென்டாவே இல்ல, பிரெக்னென்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரா. என்னமா சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா இதை வேற எத்தனை டைம் கேட்குங்க, 10 டைம் கேட்டாலும் அதே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதை கேட்டதான் ஷாக் ஆயிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. திரு ஐயோ என்னடா பண்ண போறோம், ஏதா பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க இருந்து கௌதமுக்கு போன் பண்றாங்க. ஆனா கௌதம் இருந்து கால் அட்டன் பண்ணவே இல்லைங்க. கௌதம் ரொம்பவே இதா இருக்கா, ப்ரெஷரா இருக்காரு. அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியாம பிரச்சனை மேலும் மேலும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லைன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த எல்லைக்கு கிட்ட போனாதான் எதை இருந்தாலும் நம்ம பண்ண முடியும், எதுவுமே அசால்ட்டா பண்ற முடியாது அப்படின்ற பட்சத்தில் கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்கள எதனா ஒன்று பண்ணி ஆகணுங்க. ஏன்னா அஞ்சலியை சும்மா விடக்கூடாது. அஞ்சலியை சும்மா விட்டா இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, மேலும் மேலும் பிரச்சனை வளர்த்துக்கிட்டே தான் வந்து இருப்போம். நம்ம கௌதமும் இந்த பிரச்சனை தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி எதனா ஒன்று இப்போ பண்ணி ஆகணும். என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அதுதான் இங்கே ரொம்பவே ட்விஸ்டா ஒரு கேள்விக்குறியா போயின்னு இருக்கு. அந்த கேள்விக்குறிக்கு பதில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சனை ஓடின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் வந்து கொலைகான்ல இருக்காரு. எதனாலரா, யாரு மேலரா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கொலைகான்ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அது வேற யாரும் இல்லை, நம்ம அஞ்சலி தான். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.